வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு நம்ம வந்து தேர்வு எழுதியிருந்தோம். அதற்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய தினம், அதாவது 3 செப்டம்பர் 2024 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பை, அதாவது இந்த டேட்டு சாட்டர்டே என்ன டேட்டில் எழுதணும், என்ன போஸ்டிங், அதாவது சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் அந்த போஸ்டிங்கை வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன தேர்வுக்கு என்ன டேட்டில் எழுதணும் அப்படின்றத பாருங்கள். சாட்டர்டேயில் இந்த போஸ்டிங் வந்து அடுத்து ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர், அந்த மாதிரி என்ன போஸ்டிங்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் வேறு போஸ்டிங் அப்ளை பண்ணிட்டு தவறுதலாக எதுவும் பார்த்துறாதீங்க. அடுத்து வந்து சண்டே தேர்வுக்கானது போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கு வந்து ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்க்கு எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க ஆன்சர் கீ எல்லாமே டோட்டலாகவே இந்த 3ஆம் தேதின்னு செப்டம்பர் 3ன்னு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இன்றைய தினம் அப்டேட் ஆனது. ஸோ ஒன்றும் அவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆன்சர் கீயில் என்ன போஸ்டிங் அப்படின்றது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அப்டேட் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டில் யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் ஆன்சர் கீ வந்திருக்கு அப்படின்றத முழுமையாக செக் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தவறுதலாக பார்த்துட்டு வேறு போஸ்டிங், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணது வேறு போஸ்டிங், ரிசல்ட் வந்து வேறு இதில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பெயர் அதில் வந்து இடம் பெற்றிருக்காது. ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா என்ன மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த பேஜில் உங்களுக்கு லாகின், அதாவது பதிவு எண் இங்கே கொடுத்துருக்காங்களா, அடுத்து பிறந்த தேதி, மேலே இருக்கிற கேப்சா உள்ளிட்டு நீங்கள் வந்து சமர்ப்பிக்கவும் நீங்கள் கீழே இருக்கா. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.